نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத அன்புடையவன், ஏகவல்லவர் அல்லாஹை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தவர்கள், தோழர்கள், அதே போன்று யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை, அல் குர்ஆனையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை அடிப்படையாக கொண்டு பின்பற்றி சென்றார்களோ, பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, பின்பற்றவிருக்கிறார்களோ எல்லா அல்லாஹ்வுடைய மேலும் எண்ணம் உண்டாகட்டமாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இறைவனுடைய கட்டளை கேட்பனுடைய மாளிகா மஸ்ஜிதிலே வந்து சேர்ந்திருக்கிறோம். சொல்லப்படுகின்ற செய்திகள் அல் குர்ஆன் என்றும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகள் எவைகள்லாம் எடுத்துச் சொல்லப்படுகின்றன அவைகளை நம் வாழ்வில் எடுத்தும் தடைகளாக சொல்லப்படுகின்றவற்றை தவிர்த்தும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால்கள் அனைவருக்கும் வசியத் செய்கின்றேன், நினைவுபடுத்துகின்றேன். அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்தில் நலவுகளின் கூலி இம்மையிலும் மறுமையிலும் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் என்கிற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நலவுகளில் எந்த ஒன்றையும் நீங்கள் அற்பமாக கருத வேண்டாம். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலீக், எந்த அளவுக்கு என்றால், உனது சகோதரனை, மற்றொரு சகோதரரை நீ சந்திக்கிற நேரத்தில் இன்முகத்தோடு அவனை பார்க்கின்ற அந்த நலவை கூட நீ அற்பமாக கருத வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நலவு என்கிற பட்டியலுக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வருகிறார்கள்? பொதுவாக நலவு செய்கிறோம் என்று வந்துவிட்டால் நம்முடைய ஏதோ ஒன்றை இழக்க வேண்டி நேரிடும், இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுவோம் என்கிற நிலையில் தான் நாங்கள் பொதுவாக நலவுகளை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலவு என்கிற பட்டியலுக்குள் வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலீக், இன்முகத்தோடு, சிரித்த முகத்தோடு, புன்முறுவல் போர்த்த முகத்தோடு உன் சகோதரனை நீ நோக்குவதை கூட அற்பமாக நீ கருத வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். என்றால், ஒருவரை பார்த்து சிரிப்பது என்பது எனக்கோ உங்களுக்கோ எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது.
ஒருவரை பார்த்து புன்முறுவல் பூத்து மகிழ்ச்சியான முகத்தோடு அவரை பார்ப்பது என்பது எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது, எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சாதாரணமாக அற்பமாக இலகுவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காரியமாக இந்த நலவு இருந்தாலும், இப்படிப்பட்ட இந்த அற்பமாக நீங்கள் நினைக்கிற இந்த நலவை கூட சாதாரணமாக கருதி அதை புறக்கணித்து நீங்கள் போக வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த நலவு, இந்த மஅரூஃப் என்பதற்கு நிறைய கூலிகள், பெரிய வெகுமதிகள், மிகப்பெரிய அந்தஸ்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் இருக்கிறது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கு படம் பிடித்து காட்டி எங்களுக்கு பாடமாக கற்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நலவை பொறுத்தவரையில் அதற்குரிய கூலி அல்லாஹ் தஆலா பொதுவாக நாங்கள் செய்கிற எல்லா இபாதத்துகளுக்கும் நல்ல காரியங்களுக்கும் மறுமையில் அல்லாஹ் தஆலா கூலியை வைத்திருக்கிறார். அதே போல சில விடயங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே சில கூலிகளை, சில அதற்குரிய மாற்றீடுகளை, வெகுமதிகளை அல்லாஹ் இந்த உலகத்திலும் வைத்து மறுமையிலும் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட விடயங்களில் உள்ளதுதான் இந்த மஅரூஃப் என்று சொல்லக்கூடிய நல்ல காரியம். நன்மையான விடயத்துக்கு இந்த உலகத்திலும் அல்லாஹ் கூலியை வைத்திருக்கிறார், மறுமையிலும் அல்லாஹ் கூலி வைத்திருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன? நாம் ஒருத்தருக்கு செய்கிற நலவு, நாம் ஒருத்தருக்கு செய்கிற உபகாரம், ஒருத்தருக்கு செய்கிற நல்ல காரியம் இருக்குது. இந்த உதவியோ இந்த ஒத்தாசையோ நாம் செய்கிற எந்த ஒரு நலவாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் தஆலா உலகத்துல வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கூலிகள்ல ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா எங்களது உள்ளத்துக்கு தருகிற மகிழ்ச்சி என்பது அது மிகப்பெரிய ஒரு கூலியாக இருக்கிறது. நீங்க யாருக்காவது உதவி செய்துவிட்டு, நீங்க யாருக்காவது நல்ல ஒரு காரியத்தை செய்துவிட்டு அவருக்குரிய தேவை ஒன்றை நிறைவு செய்துவிட்டு நீங்கள் நிறைவேற்றி கொடுத்த அந்த தேவையினூடாக, அந்த காரியத்தினூடாக அந்த மனிதர் பயனடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கிறதே, ஆஹா, நாம செய்த உதவியால, நாம ஏற்பாடு செய்த அந்த நலவால, நாம் செய்து கொடுத்த அந்த காரியத்தால அவர் சந்தோஷமாக இருக்கிறார், அவர் பயனடைந்து கொண்டிருக்கிறார், அவர் பிரயோசனப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அவர் அவருடைய தேவைகளை அழகாக நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த நிகழ்வை பார்க்கிற நேரம் எங்களது உள்ளத்தில் ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்கிறதே, இது ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தருகிற ஒரு சந்தோஷம். ரப்புல் ஆலமீன் எங்களது உள்ளத்தில் ஏற்படுத்துகிற ஒரு மகிழ்ச்சி இது. இது உலகத்துல நலவுக்கு கிடைக்கிற கூலி. இந்த மகிழ்ச்சி என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிற பொருளாதாரம், ஒரு செல்வந்தரிடம் இருக்கிற அந்த பொருளாதாரம், ஒருவருக்கு செய்கின்ற நலவினூடாக கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை, அந்த செல்வம், அந்த பொருளாதாரம் எனக்கும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கார். ஒரு ஆட்சியாளர் ஆட்சியில் இருக்கிறார், அதை வைத்து அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், அதனூடாக அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதனூடாக அவருக்கு கிடைக்கிற அந்த அளவு, அதுல வர மகிழ்ச்சியை விட, அவர் பயனடைகின்ற அந்த பயன்களை விட, ஒருத்தருக்கு செய்யற உதவியால் அவர் கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குது, அது ஆட்சி அதிகாரத்தால் அவரால் அடைய முடியாது. அந்த அளவு ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை ஏற்பட்டு நாம் கவலையோடு இருக்கிற நேரத்தில் அதை மகிழ்ச்சியாக நாம் மாற்ற வேண்டுமாக இருந்தால், ஒருத்தருக்கு நாங்கள் நலவு செய்வோமாக இருந்தால், அல்லாஹ்
அதனூடாக எங்களுக்கு நாம் படுகின்ற அந்த முசீபாவை மாற்றி சந்தோஷத்தை அல்லாஹு தாலா எங்களது உள்ளத்திலே ஏற்படுத்துவான். இது உலகத்தில கிடைக்கக்கூடிய நலவுகள்ல ஒன்று. இரண்டாவது, அல்லாஹு தாலா இந்த உலகத்துல தரக்கூடிய நலவுகள்ல ஒன்று என்ன தெரியுமா? ஒருபோதும் அல்லாஹு தஆலா நாம் செய்கிற அந்த நலவினூடாக இந்த உலகத்தில் எங்களுக்கு இழிவை ஏற்படுத்த மாட்டார். அதை அல்லாஹு தஆலா ஒரு நாளும் எங்களை என்ன செய்ய மாட்டான்? இழிவுபடுத்த மாட்டான். அதனூடாக அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நாம் எந்த நலவை செய்தாலும் அந்த நலவினூடாக அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை தருகிறான். அதை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான், வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரா குகையில இருந்த அந்த வரலாறு எங்கள் எல்லோருக்கும் தெரியும். நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் அவர் ஒரு தூதராக நபியாக அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னால சமூகத்தில் நடக்கிற தவறுகளை தன்னால் சகித்துக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரா குகையில போய் தங்குகிறார்கள், இபாதத் செய்கிறார்கள். வீட்டு தேவைகளை நிறைவு செய்து கொடுத்து விட்டு அங்கே போய் இபாதத்தில் ஈடுபடுவார்கள். இப்படி காலங்கள் உருண்டோடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு 40 வயதாகிறது. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வஹியோடு அந்த ஹிரா குகைக்கு அல்லாஹ் இறக்குகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முழு தோற்றத்தோடு இறங்குகிறார்கள். யாருமே இல்லாத அந்த இடத்தில் தனிமையில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்கிறார்கள். அந்த நேரத்தில் இக்ரா என்று சொல்கிறார்கள். மா அன பிகாரின், ஓத தெரியாது என்கிறார்கள். திருப்பி திருப்பி சொல்கிறார்கள், ஓத தெரியாது என்கிறார்கள். கட்டி தழுவுகிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்பித்து விட்டு போய்விடுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனதற்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயத்தோடு ஒரு அச்சத்தோடு அந்த மலையிலிருந்து இறங்கி நேராக தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே வருகிறார்கள். வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஹதீஜாவே என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள். ஒரு வகையான காய்ச்சலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்கிறார்கள். பயத்தால் அச்சத்தால் ஒரு வகையான காய்ச்சல் உணர்வை உணர்ந்து என்னை போர்த்துங்கள் என்று தன்னுடைய மனைவி இடத்திலே சொல்ல, ஃபலம்மா ஹத்தா ذهب عنه الروع, பயம் அச்சம் கொஞ்சம் நீங்கியதற்கு பின்னால قال لخديجة رضي الله عنها, خديجة رضي الله عنها இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாலி எனக்கு என்ன நடந்துச்சு? லகத் خشيت على نفسي, நான் பயந்து போயிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், فأخبرها الخبر, என்ன நடந்ததோ அந்த நிகழ்வை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சொல்ல உடனே வஹி இப்பதான் ஆரம்பிக்குது. வஹி இப்பதான் ஆரம்பிக்குது. எந்த விதமான சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட எந்த வசனங்களும் அங்கு இறங்கல. எந்த செய்திகளும் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்ல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? قالت خديجة كلا أبشر, கவலைப்பட வேண்டாம், நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு நாளும் இழிவுபடுத்த மாட்டான். அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க உங்க குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறீர்கள். வ தஸ்தகுல் ஹதீஸ், பேசினா உண்மை பேசுகிறீர்கள். வ தஹ்மிலுல் கல், பாதிக்கப்பட்ட நஷ்டமடைந்தவர்களை நீங்கள் சுமக்கிறீர்கள். நஷ்டத்துக்குள்ளானவர்களுக்காக வேண்டி நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர். அதே போன்று வத்தக்ரி தைஃப், வருகின்ற விருந்தாளியை நல்ல முறையில கவனிக்கிறீங்க. யாரெல்லாம் பாதிப்புக்குள்ளானார்களோ
அனர்த்தங்களால பாதிக்கப்பட்ட நீங்க அவர்களை விட்டு ஓரமாகாம அவர்களோட இருந்து எல்லா தேவைகளையும் நீங்க செய்து கொடுக்கிறீங்க. எனவே நீங்க நலவுகளை செய்து கொண்டிருக்கிறீர், குடும்பத்தை சேர்றீங்க, உண்மை பேசுறீங்க, நல்லது செய்றீங்க, கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்றீங்க, இப்படியெல்லாம் செய்கின்ற உங்களை அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை வீணாக்க மாட்டான், உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபியார்களே, இது என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டத்தோடு இருக்கிற நேரத்தில் அவர் ஏதோ ஒரு பயத்தினால் வீட்டுக்கு வந்த நேரத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுக்கிற ஆறுதலை பாருங்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவத்தை ஏற்பதற்கு முன்னால, நபியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னால கூட அவருடைய வாழ்க்கையில் இயல்பு ரீதியாக நலவுகளையே செய்து கொண்டு வந்தார். குடும்பங்கள் ஒதுக்குகிற நேரத்தில் குடும்பத்தை சேர்றாரு, பேசுகின்ற நேரத்தில் பொய்யே பேச மாட்டார், உண்மையை தான் பேசுவார். ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டத்துல மக்கள்ல மாட்டிக்கொண்டு சிக்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல அவர் இஸ்லாம், அதாவது நபியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னால கூட அவர் என்ன செய்வாரு? கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நலவு செய்வார், குடும்பங்களை சேர்ந்து நடப்பார், வருகின்ற விருந்தாளிகளை கவனிப்பார், நலவுகளையே செய்து கொண்டிருப்பதால அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனுடைய விளைவு என்ன? அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்கிறான்? தூதராக தெரிவு செய்கிறார். தூதராக, நபியாக அவர் தெரிவு செய்யப்படுகிறார். அவர் செய்த நலவு அவரை கண்ணியப்படுத்துகிறது, அவர்களை இழிவுபடுத்தாமல் அவருடைய அந்தஸ்தை இந்த சமூகத்திலே உயர்த்தி வைக்கிறது என்றால், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு கூலி அல்லாஹு தஆலா நாம் செய்கிற நலவை அதனூடாக எங்களை இழிவுபடுத்த மாட்டார். மூன்றாவது என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா ஒரு நாளும் நாம் செய்கின்ற நலவை வீணாக்க மாட்டார். நாம் ஒரு நலவு செய்தால் அந்த நலவை அல்லாஹ் வீணாக்க மாட்டார். என்ன காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு நலவாக இருந்தாலும் நானும் நீங்களும் மறந்து விடுவோம். உதாரணத்துக்கு, நம்ம ரோட்டில் அப்படி போய்கிட்டு இருப்போம், ஒரு கல் இருக்கும், காலால தட்டி விட்டு நம்ம அப்படி போயிட்டே இருப்போம். வீட்டுக்கு போறதுக்கு முன்னால நாம் அதை மறந்து விடுவோம். அப்படிதானே? யாரும் ரோட்ல இருக்கிற ஒரு சின்ன கல் அகட்டினத்தை நினைவு வச்சுட்டு இருக்கிறது. எங்க வாழ்க்கையில எத்தனை கற்களை ரோட்லிருந்து அகட்டி இருப்போம், பாதையில் இருக்கக்கூடிய எத்தனை தீங்குகளை நாங்கள் ஓரமாக்கி இருப்போம். அவைகளை நாம வீட்டுக்கு போறதுக்கு முன்னால மறந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் அதை மறக்க மாட்டான், ஒரு நாளும் அதை வீணாக்க மாட்டான், ஒரு நாளும் அதை என்ன செய்ய மாட்டான். எங்களுடைய நாம் செய்த நலவை அல்லாஹ் அற்பமாக கருதி அதை ஓரம் தள்ள மாட்டான், வீணாக்க மாட்டான். எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து தப்பி என்ன செய்யறாங்க? இன்னொரு சமூகத்துக்கு, இன்னொரு ஊருக்கு போறாரு. அந்த வரலாறு நாம் படிச்சிருக்கிறோம். அதாவது ஃபலம்மா வரத மா மதியன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் வாசிகள் தங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டக்கூடிய இடத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அந்த நேரம் வஜத அலைஹி உம்மத்தம் மினன் நாஸி யஸ்கூன், சமூகத்தில் அந்த மக்கள் அவர்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டி கொண்டிருக்கிறார்கள். வவஜத மின் தூனிஹிம் இம்ராத்தைன் ததுதானி, அதாவது ரெண்டு பெண்கள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நீர் புகட்ட முடியாமல் அவர்களுடைய கால்நடைகளை வைத்துக் கொண்டு ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் நீர் புகட்டி கொண்டிருக்கிறாங்க, மக்கள் எல்லோரும் நீர் புகட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் ரெண்டு பெண்கள் மட்டும் ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா அந்த செய்தி அழகாக சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அந்த பெண்கள் இடத்துல போய் கால மா ஹத்புகுமா,
என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன? ஏன் நீங்க நீர் புகட்டாம உரமாக நிக்கிறீங்க? அந்த நேரத்துல சொல்றாங்க, காலத்தா லா நஸ்தி ஹத்தா யுஸ்தி, அதாவது நாங்க நீர் புகட்டுறதாக இருந்தா இந்த வந்திருக்கிற இந்த எல்லா மக்களும் இந்த அவர்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டி விட்டு அவர்கள் போனதற்கு பிறகுதான் எங்களால நீர் புகட்ட முடியும். ஏன்னு சொன்னா அபூனா ஷேகுன் கபீர், எங்கட தந்தை மிகப்பெரிய வயது போனவராக ஒரு வயசாளியாக இருக்கிறாரு, அவரால செய்ய முடியாது. நாங்க நீர் கொடுக்கிறதாக இருந்தாலும் ஆண்கள் என்ன செய்யணும், அந்த இடத்துல இருந்து போகணும். அதனால நாங்க என்ன செய்யறோம், ஓரமாகி நிக்கிறோம். அவங்க நீர் புகட்டிட்டு போனதுக்கு பின்னால நாங்க கொடுக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க என்ன செய்யறாங்க என்றால் ஃபஸகா லஹுமா, அந்த ரெண்டு பெண்களுடைய தேவையை நிறைவு செய்து கொடுக்கிறார், நீர் புகட்டுகிறார். சும்ம தவல்லா இலத்தில், நலவ செய்யறாரு, ஒரு மஅரூஃப செய்யறாரு, தண்ணி அள்ளி கொடுக்கிறாரு, நீரை புகட்டுகிறார். சும்ம தவல்லா இலத்தில் ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், அவரு நிழல் பக்கம் போய் அப்படியே நின்று விட்டு, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இறக்கக்கூடிய எல்லா நலவுகளின் பக்கமும் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், யா அல்லாஹ், நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தவர்களாக உரமாக ஒதுங்கிறார். இவர் செஞ்ச வேலை என்ன? எங்கோ ஊர்ல இருந்து அந்த இடத்துக்கு வாராரு, ரெண்டு பெண்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓரமாகி நிக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் தண்ணி அள்ளி கொடுக்கிறாரு, ஒரு நலவை செய்யறாரு, ஓரமாகி நிக்கிறாரு, ரப்பிடத்துல கையேந்திரார். இவர் இது மட்டும் தான் நடக்குது. அல்லாஹு தஆலா அந்த நிகழ்வை எப்படி அழகாக ஏற்பாடு செய்கிறான் தெரியுமா? ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, வெக்கத்தோடு வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல மறுபடியும் வருகிறார். இன்ன காலத் இன்ன அபி யதுஉக லியஜ்ஸியக அஜ்ரமா ஸகைத், அஜ்ரமா ஸகைத் லனா, எங்களுக்கு நீர் புகட்டினீங்களே அதுக்குரிய கூலியை தர்றதுக்காக வேண்டி எங்கட வாப்பா உங்களை வர சொல்றாரு, எங்கட வாப்பா உங்களை வர சொல்றாரு. அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னது தேவையோடு இருக்கிறார், ஆதரவு இல்லாம இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு தேவையை அடைந்து கொள்ள வேண்டும், யாருமே உதவாம இன்னொரு சமூகத்தினுடைய அவர்களிடமிருந்து பாதிப்பிலிருந்து தப்ப வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறார். ஆதரவு தேடிக்கொண்டிருக்கிற நிலையில் ஒருத்தருக்கு உதவி செய்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த உதவிக்கு, அந்த மஅரூஃபுக்கு கொடுக்கிற அந்த கூலியை பாருங்க. எங்க வாப்பா உங்களை வர சொல்றாரு. அவர் போனதற்கு பிறகு என்ன சொல்றாரு தெரியுமா? ஃபலம்மா ஜாஅஹு வகஸ்ஸ அலைஹில் கஸஸ், என்ன நடந்துச்சோ அவர் ஊர்ல நடந்த அந்த நிகழ்வு எல்லாம் இப்படி எல்லாம் நடந்துச்சு, அதனால அந்த சமூகத்திலிருந்து நான் தப்பி வந்தேன் என்று சொன்னதற்கு பிறகு அந்த நல்ல மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், லா தகாஃப், பயப்பட வேண்டாம், நஜௌத மினல் கௌமி ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும், நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க, நீங்க பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்களில் ஒரு பெண் சொல்கிறாள், காலத் இஹ்தாஹுமா யா அபதி, அருமை தந்தையே, இஸ்தஅஜிர்ஹு இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியல் அமீன், என் தந்தையே, இவரை நீங்க வேலைக்கு அமர்த்திக் கொள்ளுங்களேன், நீங்க வேலைக்கு அமர்த்துகின்றவர்களில் நம்பிக்கையானவர், பலம் மிக்கவர், நல்ல மனிதர் இவர், எனவே இவரை நீங்க வேலைக்கு அமர்த்திக் கொள்ளலாமே என்று ஒரு பெண் தந்தையிடத்தில் சிபாரிசு செய்கிறார். அல்லாஹ் தஆலா செய்த நலவுகளை பாருங்கள். அதற்கு அந்த நல்ல மனிதர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கால இன்னி உரீது அன் உன்கிஹ இஹ்தபனதைய, என்னுடைய ரெண்டு மகள்மார்கள்ல ஒரு மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தர விரும்புகிறேன். என்ன செய்யணும் தெரியுமா? என்ன கண்டிஷன்? நீங்க 8 வருஷம் என்கிட்ட வேலை செய்யணும். 10ஆக நீங்க பூர்த்தி செஞ்சா அது உங்களோட விருப்பம். ஆனால் வமா உரீது அன் அஷுக்க அலைக், உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. நீங்க 8 வருஷம் வேலை செய்யுங்க,
விரும்பினா 10 பொறுத்து செய்யுங்க, அது உங்களோட விருப்பத்தில் உள்ளது. உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன், நல்ல மனிதர்களில் ஒருவராக நீங்க என்ன கண்டுகொள்வீங்க என்று அந்த சாலிஹான மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். இந்த நிகழ்வு அப்படி நடக்குது. இதுல என்ன நாம படிப்பினர் சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது ஒரு நலவு, ஒரே ஒரு நலவை செய்கிறார்கள். பாதிப்புக்குள்ளான எந்த உதவியும் பெற முடியாத வயது போன ஒரு தந்தையோடு இருக்கிற 2 பெண் பெண்களுக்கு என்ன செய்கிறார்? நீர் புகட்டுகிறார். அந்த அவர்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டுற வேலையை செஞ்சுட்டு ஒதுங்குறார். வேற ஒன்னும் எதிர்பார்க்கல. அல்லாஹ் என்ன செய்யறார்? அதுக்காக வேண்டி லா தகஃப், பயப்பட வேண்டாம், அந்த பயத்தை அல்லாஹ் இல்லாமக்கிறான். அந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கிறான். 2வது நலவு. 3வது நலவு, எந்த வேலையும் இல்லாம எந்த ஆதரவும் இல்லாம இருந்தாங்க. ஒரு இடத்துல என்ன செய்யுது? வேலை கிடைக்குது. அடுத்த நலவு என்ன? ஒரு சாலிஹான ஒரு பெண்ணை அல்லாஹ் மனைவியாக ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். ஒரு சாலிஹான ஒரு பெண்ணை பாருங்க, அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றார்? வஜாஅத் இஹ்தாஹுமா, அந்த பெண்களில் ஒரு பெண் அலஸ்தஹியா, வெட்கத்தோடு நடந்து வரார். வெட்கத்தோடு நாணத்தோடு மரியாதையோடு ஒரு பெண் நடக்கிறாள் என்றால் அவரிடத்தில் மார்க்கம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அப்ப இஸ்லாம் உள்ள, மார்க்கம் உள்ள சாலிஹான ஒரு மனிதருடைய ஒரு சாலிஹான ஒரு பெண்ணை அல்லாஹ் நீர் புகட்டியதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? செய்த ஒரு மஅரூஃபுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? மனைவியாக ஆக்குகிறான். இவருக்கு வேலை கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது, நல்ல வாழ்க்கையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுக்கிறாண்டால் ஒரு நாளும் அல்லாஹ் நாம் செய்கிற நலவை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். ஒரு நாளும் நாம மறந்தாலும் ரப்பு அதனை கணக்கிட்டு வைத்திருக்கிறான். அதற்குரிய கூலியை எங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். சில நிகழ்வுகளை நாம பார்க்கிறோம், அப்படி போயிட்டு இருப்போம். நம்ம கொஞ்சம் தாண்டி போனதுக்கு பின்னால் ஒரு நிக்கிற இடத்துலயும் ஏதாவது ஒன்று கீழே விழும். அப்படித்தானே? அல்லாஹ் இப்பதான் அவரத்துல இந்த ஒரு செகண்டுக்கு முன்னால் இங்க வந்தேன், அல்லாஹ் பாதுகாத்தான். இத ரப்பு ஏதோ ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு வைத்திருக்கிறான், நமக்கு தெரியாது. அப்ப நாம நினைத்து ஆசைப்பட்டு தேவையாக கருதி அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நாங்கள் நலவுகளை செய்தால் அல்லாஹ் எத்தனை கூலிகளை எங்களுக்கு இந்த உலகத்திலே மறுமையிலும் தர போதுமானவனாக இருக்கிறான். அப்படிதானே? இது எங்களுக்கு தெரியாம செய்த நலவுகளுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னா நம்ம தெரிஞ்சு ஆசைப்பட்டு ரப்புடைய கூலி எதிர்பார்த்து, யா அல்லாஹ் உன்ட கூலியை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன் என்று இக்லாஸோடு செய்த நலவுகளுக்கு எத்தனை கூலி அல்லாஹ் வைத்திருப்பார். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாம் செய்கிற நலவுகளை பொருந்தி இந்த உலகத்திலும் மறுமையிலும் நல்ல கூலியை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته إلى يوم الدين وسلم تسليما كثيرا بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்கிற நலவுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கிற ஒரு சில கூலிகளை நாம் பார்த்தோம். நாளைய மறுமையில் அல்லாஹு தஆலா நிறைய கூலிகளை இந்த நலவுக்காக வேண்டி வைத்திருக்கிறார். நிறைய கூலிகளை அல்லாஹு தஆலா நாம் செய்கிற சிறிய சிறிய நலவுகளுக்கு அல்லாஹு தஆலா கூலியை வைத்திருக்கிறான். மறுமையில பெரிய வெற்றிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அதாவது ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி, நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிற ஹதீஸ். அது இவ்வளவு பெருமனிதையானதா என்பதை நிறைய பேர் நாம உணராமல் இருக்கிறோம். என்ன நடக்குது?
ஒரு நாய் ஒரு கிணற்றை, கடும் வெயில், ஒரு நாய் கிணற்றை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. தாகத்தால் நாக்கு என்ன செய்தார், வெளியே தொங்க விட்டுக்கிட்டு அந்த தாகம் அந்த நாயை கொண்டு விடுமோங்கிற அளவுக்கு தவிப்போடு அந்த நாய் அந்த கிணற்றை சுத்தி வந்து கொண்டிருக்கிறது. அந்த கிணற்றை கடந்து செல்கிறாள் ஒரு விபச்சாரி. அந்த பெண்மணி அந்த நாயை பார்க்கிறாள், தன்னுடைய பாதனையை கலட்டுகிறாள், அல்லது அவளுடைய முந்தானையை கலட்டி தன்னுடைய பாதனையில் கட்டுகிறாள். அந்த கிணற்றுக்குள் போட்டு நீரை அள்ளுகிறாள். அந்த நாய்க்கு நீர் புகட்டுகிறார். இந்த ஹதீஸ் இன்னும் ஒரு வேற அறிவிப்புகள்ல ஒரு ஆனண்டு வருது, கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணி அள்ளி கொடுத்ததாக வருது. ஒவ்வொரு மாதிரி அறிவிப்பு வந்தாலும் ஏதோ அந்த நாய்க்கு அந்த பெண் என்ன செய்கிறாள், நீர் புகட்டுகிறாள். விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி. அல்லாஹு தாலா என்ன செய்யறான் தெரியுமா, அதுக்குரிய கூலி அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னித்து அவளை சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைவிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நாய் என்று சொன்னா இந்த உலகத்துல நாங்க எப்படி பாக்குறது? நாய் எப்படி பாக்குறது? காண்டவங்க எல்லாம் கல்லடிச்சுட்டு போறதா நாய், அப்படித்தானே? நாயை கண்ணோன்னு நம்ம என்ன செய்யறோம், குனிறது கல்லெடுக்க. அற்பமாக பார்க்கப்படுகிற ஒரு பிராணியா இல்லையா? ஆளுக்கு கேவலமாக ஏசுறனாலும் அந்த வசனத்தை தான் பாய்ப்போம், அப்படித்தானே? அப்ப அப்படி அற்பமாக இருக்கிற அந்த நாய்க்கு ஒரு விபச்சாரி நீர் புகட்டியதன் விளைவு அல்லாஹு தாலாவுடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைவிக்கிறான் என்றா, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கின்ற நலவுகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு கூலிகளை வைத்திருப்பான். இவ்வளவு நலவுகளை நாம் புறக்கணித்து விட்டு போயிருப்போம், அதனுடைய கூலிகளை இழந்து போயிருக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு செய்யற நலவு இப்ப யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கடுமையான வெயில், கடுமையான வெப்பம், ரோட்டுல போறவங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க, ஒன்றுமே செய்யல, உங்களுக்கும் தண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் ஒரு டேப் வசதிய ஏற்பாடு செய்து ரோட்ல வெளியே வச்சிருக்கிறீங்க. தேவை உள்ளவங்க என்ன செய்வாங்க, பொட்டில ஃபில் பண்ணி அவங்க குடிச்சு கொள்வாங்க. இப்படி செய்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முழு கூலியை வழங்க வேண்டும். நீங்க அப்படி ஒரு ஏற்பாடு, ஒரு சின்ன வேலை. சில நேரம் உங்களோட கரண்ட் பில்லுல வளமையா வர்றதை விட ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் என்ன செய்யும், கொஞ்சம் கூடுதலா வரும். அது சில நேரம் உங்களோட வருமானத்தை பொறுத்தவரை நத்திங். ஒரு 500 ரூபாய் வந்தாலும் உங்களுக்கு சில நேரம் அந்த வருமானம் உங்களோட வருமானத்தை பொறுத்தவரை பிரச்சனையே இருக்காது. நீங்க ஒரு டெப்ப போடுறீங்க, தண்ணி வருது, அவர் குடிச்சிட்டு போறாரு, அது உங்களுக்கு சில நேரம் யாரு பாவிச்சது யாரு குடிச்சது கூட தெரியாமல் இருக்கும். ரப்பல் ஆலமீன் அதுக்குரிய கூலிய மறுமையில் பெருசாக காட்டுற நேரத்துல தான் இதை விட செஞ்சிருக்கலாமே நம்ம யோசிப்போம். விபச்சாருக்கே அந்த நிலைமை என்றால் ரப்பல் ஆலமீன் நானும் நீங்களும் செய்கின்ற நலவுகளை எப்படி ஏற்றுக்கொள்ள போதுமானவனாக இருக்கிறார். இப்படியான நலவுகளை நாம் சமூகத்துல செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீர் புகட்டுறது, நீர் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுப்பது என்கிற நிறைய வேலைகளை எங்களுக்கு செய்து கொடுக்கலாம். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது, எங்கட ஊர்களை பொறுத்த வரையில ரோட்டுகளை பாருங்க பார்க்கும், ரோட்டுகளுடைய ஏற்பாடுகளை செய்கிற நேரத்துல சரியா போர்டரை பார்த்து சரியா பவுண்டேஷனை போட்டுக்கொள்றது செய்யறமா இல்லையா? யாராவது எங்கட வாகனத்தை யாரையாவது வாகனத்தை கொண்டு வந்து எங்கட காணியில போட்டு திருப்பிட்டு போனா நாளைக்கு அந்த காணியில என்ன செஞ்சிருப்பாரு, சரியா நடுவுல கொண்டு வந்து ஒரு கல்லை வச்சிருப்பாரு. ஏன் பெரிய கரைச்சல், விடிய வந்து திருப்பிட்டு போறான் வாரான். இதனுடைய நலவுடைய கூலி எங்களுக்கு அது பெருமதி எங்களால் உணராமல் நாங்கள் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தாயினுடைய ஆச்சரியமான செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லாத நேரம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிற நேரம், ஒரு பெண்மணி தன் 2 குழந்தைகளோடு வருகிறார். வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ஏதாவது சாப்பிட இருந்தா தாருங்கள்னு கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் வெறும் 3 ஈத்தம் பழங்கள் இருக்கிறது. ஆயிஷா கொடுத்துடுறாங்க. அந்த பெண்மணி 2 ஈத்தம்பழங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு
மூன்றாவது பழத்தை தான் சாப்பிடுவதற்காக வேண்டி வாய்க்கிட்ட கொண்டு வர்ற நேரம் அந்த 2 குழந்தைகளும் அவசரமாக அதை சாப்பிட்டுட்டு தாயிடத்துல கையை நீட்டுறாங்க. ஏதாவது பசியன். தாய் என்ன செய்யறா தெரியுமா? தாயுடைய பாசம் இருக்குதே, தாயுடைய பாசம் இருக்குது. இன்னைக்கு நாங்க நிறைய பேர் புறக்கணித்துக் கொண்டிருக்கிற அந்த அன்பு சகோதரர்களை நிறைய பேர் என்ன செய்யறோம்? புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். உம்மா பார்த்துட்டு வந்தவங்க எத்தனை பேர் இன்றைக்கு இருப்பாங்கன்றது தெரியாது. உம்மா பார்த்து இப்ப ஒரு கிழமை ஆகுது, ஒரு வருஷம் ஆகுது, ஒரு மாசம் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த உலகத்துல அன்பை தவிர வேறொன்றையும் எதிர்பார்க்காத ஒரே ஒரு ஜீவன் அது. அப்படித்தானே? அன்பு மட்டும்தான். குடும்பம் கூட, மனைவி கூட எங்கள்கிட்ட செலவுக்கு காசு இருக்கு, எதிர்பார்த்து இருக்கும். தாய் யாராவது கொடுத்த காசை எங்களுக்கு தர்றதுக்கு காத்து நிற்பான். இந்த மகன் கஷ்டத்துல இருக்கா, 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, மகன் கொடுக்கணும்னு அப்படி ஒழிச்சு வச்சிருப்பான். அப்படிப்பட்ட உள்ள தாயுடைய அன்பு. அந்த ஆச்சரியமான நிகழ்வை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன நேரம் அப்ப ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு வேற எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண்ணை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நுழைவித்தான். எதுக்கு தெரியுமா? 2 ஈச்சப்பழத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு 3வது ஈச்சப்பழத்தையும் என்ன செய்யறாங்க? தான் சாப்பிடாம பங்கு வைத்து கொடுத்தது அந்த மஅரூஃபுக்காக வேண்டி, அந்த நலவுக்காக வேண்டி. அப்ப நானும் நீங்களும் எங்கிற குடும்பத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு உழைப்புக்கும் ரப்பு முழு கூலியை தர போதுமானவராக இருக்கிறார். சிலருக்கு அவருடைய வயதுக்கு மேலால சில சுமைகள் சுமத்தப்பட்டிருக்கும். அவைகளை அல்லாவுக்காக வேண்டி முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. சில நேரம் 2-3 குடும்பத்தை ஒரு ஆளுடைய வருமானம் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருப்பீர்கள். நானக குடும்பத்தை, தம்பிட குடும்பத்தை, தங்கச்சிட குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் மாறி இருப்பீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளை எதையுமே அற்பமாக நினைக்க வேண்டாம். இதெல்லாம் பெரிய கஷ்டமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த நலவுக்கு அல்லாஹ் முழு கூலிய மறுமையில் தர போதுமானவனாக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிறைய செய்திகளை சொல்லலாம், சுருக்கமாக இந்த செய்தியை முடிக்கிறதுக்காக சொல்லி முடிக்கிறேன். رأيت رجلا يتقلب في الجنة رأيت رجلا يتقلب في الجنة في شجرة قطعها في ظهر الطريق. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொர்க்கத்தில் ஒரு மனிதனை கண்டேன். சொர்க்கத்தில் ஒரு மனிதனை கண்டேன். யதகல்லபு ஃபில் ஜன்னah, அவர் சொர்க்கத்துல விரும்பின மாதிரி புரண்டு கிடக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் தஹஜ்ஜத் தொழுதாரு, நிறைய சொத்து செல்வங்கள் இருந்துச்சு, எல்லாத்தையும் தர்மம் செய்தாரு, பகல் முழுக்க நோன்பு நோற்றாரு, இரவு முழுக்க நின்று வணங்கினாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல, ஃபீ ஷஜரத்தின், ஒரு மரம் அவர் சொர்க்கம் போறதுக்கு காரணமாக இருந்தது. கதஅஹா ஃபீ ظهر الطريق, மக்களுக்கு இடையூறாக அந்த மரம் இருக்குது. அந்த மரத்தை அவர் வெட்டி ஓரமாக்கி மக்களுடைய அதாவது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் அதை செய்து கொடுத்ததன் காரணத்தினால அவர் சொர்க்கத்துல பிறண்டு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு ஒரு 5 பஜஸ் காணி தான் இருக்குது. ரோட்டுக்கு நான் ஒரு 2 அடியை விட்டு மதில கட்டி ரோட் போறவங்களுக்கு கொடுத்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்குரிய கூலி எப்படி வச்சிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மரம் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது என்றால், இங்க இருக்கக்கூடிய எங்களோட அத்தனை சொத்து செல்வங்களையும் எல்லாரும் என்ன செய்யணும்? யாரோ அனுபவிப்பதற்கு விட்டு விட்டுத்தான் போக வேண்டும். அப்படித்தானே? நானும் நீங்களும் சம்பாதிக்கிற, நானும் நீங்களும் உழைக்கிற, ஓடி ஓடி உழைக்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம். அப்படித்தானே? தூங்குறதுக்கு நேரம் இல்லை, உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. அதானே? யார்கிட்ட கேட்டாலும் நீங்க பாருங்க, பிசினஸ் செய்யக்கூடியவருக்கு, தொழில் செய்யக்கூடியவருக்கு கேட்டு பாருங்க, இங்கப்பா நேரத்துக்கு சாப்பிட, இன்னைக்கு பகலே சாப்பிடும் போது 4 மணி ஆயிட்டு, காலை சாப்பாடு சாப்பிடும் போது 11 மணி ஆயிட்டு. அப்படித்தானே? ஒரு டீ ஒன்று குடிக்கிறதுக்காக நேரம் இல்லை. இந்த தண்ணி போத்தல் கீழே இருக்குது, எடுத்து வாய வச்சு குடிக்கிறதுக்கு டைம் இல்லாம இருக்குது. சொல்றமா இல்லையா? யார்கிட்ட கேட்டாலும் உடம்புல வருத்தமாப்பா, தண்ணி குடிச்சு விடுறது இல்லையே, தண்ணி இருக்குது, குடிக்க நேரம் இல்லை, உழைக்கிறோம். உழைக்கிறது தப்பு இல்லை.
சம்பாதிக்கிற தப்பில்லை. நான் கேட்கிறேன், அந்த சம்பாத்தியம், அந்த உழைப்பு, அந்த சொத்து, அந்த செல்வம் எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்துக்கு போவதற்கான வழியை அது திறந்து தரவில்லை என்றால், யாரோ அனுபவிப்பதற்காக நானும் நீங்களும் சேகரித்து விட்டு விட்டு போவோமாக இருந்தால், என்னுடைய உங்களுடைய மறுமை அக்கௌண்ட்டுக்கு அது வந்து சேரலை என்று சொன்னால், அந்த கஷ்டத்தில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? கொஞ்சம் சிந்தனை கெடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் கபூல் செய்ய வேண்டும், என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும், என்னையும் உங்களையும் நலவுகளை அதிகமாக செய்வதற்கு அல்லாஹு தஆலா துணை புரியும். இன்னைக்கு பாருங்க, இந்த பள்ளி ஒன்று எங்களுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னால், இந்த பள்ளி ஒன்று இப்படி இருக்குது என்றால் யாரோ ஒருத்தர் செய்த நலவு தானே. இன்றைக்கு குர்ஆன் சொன்ன அடிப்படையில எங்களுக்கும் பள்ளியாக ஒரு மிம்பராக இருக்குதா இல்லையா? ஒரு ஆள் செய்த நலவு தானே. இப்படி நாம என்ன செய்திருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க. இதுக்கு உங்களோட பொருளாதாரம் காரணமே இல்லை, உங்களோட வருமானம் காரணமே இல்லை. இஹ்லாஸ் மட்டும்தான் இதற்குரிய காரணமாக இருக்க வேண்டும், அடிப்படையாக இருக்க வேண்டும். இஹ்லாஸை அடிப்படையாக கொண்டு நலவுகளை செய்வோம், நன்மைகளை செய்வோம், அல்லாஹ்விடத்தில் நிறைய கூலிகளை அடைவோம். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில் எந்த ஒன்றையும் அற்பமாக கருதாமல் நலவுகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்ததை போன்று சொர்க்கத்தில் முகத்தோடு முகம் பார்த்து அமர்கின்ற பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. மரணிக்கின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பி ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.